இந்த ஸ்டைல் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஸ்டைல் அப்படின்னா ஒரு மேனரிசம் பற்றி சொல்லுவாங்க. பட் மேனரிசம் மட்டும் இல்லை, மேனரிசம்ன்றது ஒரு சர்ஃபேஸ் லெவல் தான் நினச்சிங்களேன். ஒரு ஸ்டைல் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டிடியூட். வேகமாக நடக்கிறதுனால அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டைல் ஆகலை. ஒருத்தர் வேகமாக நடக்கிறாங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம், யாரோ திமிரா நடந்து போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடலாம், நம்மளாம் நடந்தோம்னா. ஆனால் அவர் நடந்தால் மட்டும் அது வந்து ஸ்டைலாக இருக்கும். அது கரெக்டாக அவர் பிடிச்சிருப்பார். அந்த ஸ்டைல் வந்து ஒரு தலகணத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கைக்கும் நடுவில் இருக்கும் அந்த ஸ்டைல். அது வேற யாராவது பண்ணால் அது வந்து கொஞ்சம் திமிரா மாறிடும். ஆனால் அது சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து அவ்வளோ ஒரு இருக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் நடை அது பார்த்தோன்னே சூப்பர்ல. நீங்கள் 90ஸ்ல வந்து பாருங்களேன், அவர் வந்து ஒரு வேலைக்காரராக தான் இருப்பார் முத்து படத்தில். ஆனால் எல்லாருக்கும் வேலை தர வேலைக்காரராக இருப்பார். பால்காரராக தான் இருப்பார். ஆனால் ஒரு ஷூ போட்ட பால்காரராக இருப்பார். அப்படியே நீங்கள் எது பண்ணாலும், அதாவது உன்னுடைய வேலையோ நீ செய்கிற தொழிலோ இல்லை உனக்கு பணம் இல்லையோ, அது வந்து உன்னை வந்து உனக்கு கொடுக்கப்படுற மரியாதை வந்து கெடுத்துறாது. நீ உனக்குள்ள உன்னை வந்து நீ வந்து சூப்பர் ஸ்டாராக நீ நினச்சினா அது வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடைக்கும்னு ஆடியன்ஸை வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாரு பாருங்க. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலால் மட்டும்தான். அவருடைய பிளாக் பஸ்டர் படங்கள் எது வேணா எடுத்துங்க, முத்து, பாஷா, படையப்பா, சிவாஜி, அருணாச்சலம், அண்ணாமலை, எது வேணா எடுத்துங்களேன். ஒரு கதை வேறையாக இருக்கலாம், கதாபாத்திரங்கள் வேறையாக இருக்கலாம், கதை களங்கள் வேறையாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் எமோஷன் அவர் வந்து எடுத்து வச்சிருப்பார். அதாவது நான் அந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக இருந்து பணக்காரனாக வருது, இல்லையா பணக்காரனாக இருந்து ஏழையாய் திருப்பி பணக்காரனாக வருது. இதுதான் ஆடியன்ஸ் மத்தியில் அங்கே தோத்தவன், நம்ம வாழ்க்கை இந்த நிலை மாறி நம்மளால் ஜெயிக்க முடியாதான்னு நினைக்கிறவன், இந்த 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 ஏழ்மையிலிருந்து நம்ம வந்து மீண்ட முடியாதான்னு நினைக்கிறோம். எல்லாருமே வந்து அங்கே சூப்பர் ஸ்டார் பஞ்ச் டயலாக் பேசி தொடையை தட்டும் போது நம்மளும் வந்து இதே மாதிரி ஒரு நாள் வாழ்க்கையில் வின் பண்ணுவோண்டான்ற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனதுனால தான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அப்போ அந்த ஸ்டைல் தானே அவருடைய ஒரு சூப்பர் பவராக இருக்க முடியும். ஈவன் நான் பல படங்கள் அவருக்கு பார்த்துட்டு, நான் என் அப்பா கூட பைக்கில் ட்ரௌசர் போட்டு பின்னாடி உட்காரும் போதும் அப்படி சூப்பர் ஸ்டார் ஏதோ என் முடியும் பறக்குது, நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பாணியில தான் நான் வெளில வந்திருக்கேன். அதுதான் ஃபீல். அந்த ஸ்டைல் தானே நம்மளோட கேரி ஆகுது. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.